தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி. திருச்சிற்றம்பலம். நமச்சிவாயா வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, இமைப்பொழுதில் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. திருச்சிற்றம்பலம். சாய் டிவி நேயர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம். இன்று மார்கழி மாதம் 16ஆம் நாள். இந்த நாள் நன்னாள். இந்த நாளிலே மணிவாசக பெருமான் அருளி செய்த திருவம்பாவை பாடல் எண் 16 பற்றி நாம் சிறிது நேரம் சிந்திக்கலாம். முன்னி கடலை சுருக்கி எழுந்து உடையாள் என்ன திகழ்ந்து எம்மை ஆளுடையாள் என்ற வரிகளோடு துவங்குகின்ற பாடல் இந்த பாடல். முன்னி கடலை சுருக்கி முன்னி கடலை சுருக்கி எழுந்துடையாள் என்ன திகழ்ந்து எம்மை ஆளுடையாள் இட்டிடையில் முன்னிக்கடலை சுருக்கி எழுந்துடையாள் என்ன திகழ்ந்து எம்மை ஆளுடையாள் இட்டிடையில் மின்னி பொலிந்து எம் பிராட்டி திருவடி மின்னி பொலிந்து எம் பிராட்டி திருவடி மேல் பொன்னம் சிலம்பி சிலம்பி திருப்புருவம் மின்னி பொலிந்து எம் பிராட்டி திருவடி மேல் பொன்னம் சிலம்பி சிலம்பி திருப்புருவம் என்ன சிலை குலவி என்ன சிலை குலவி நந்தம்மையாளுடையாள் என்ன சிலை குலவி நந்தம்மை ஆளுடையாள் தன்னில் பிரிவிலா எங்கோமான் அன்பர்க்கு என்ன சிலை குலவி நந்தம்மையாளுடையாள் தன்னில் பிரிவிலா எங்கோமான் அன்பர்க்கு முன்னியவள் நமக்கு முன்னியவள் நமக்கு முன் சுரக்கும் இன்னருளே முன்னி அவள் நமக்கு முன் சுரக்கும் இன்னருளே என்ன பொழியாய் முன்னி அவள் நமக்கு முன் சுரக்கும் இன்னருளே என்ன பொழியாய் மழையேலோர் எம்பாவாய் என்ன பொழியாய் மழையேலோர் மழையேலோர் எம்பாவாய்
இந்த பாடலினுடைய பொருள், இந்த கடல் நீர் முழுவதையும் முன்னதாகவே குடித்துவிட்டு மேலே சென்றுள்ள மேகங்கள் எங்கள் சிவனின் தேவியான உமையாள் பார்வதி தேவியைப் போல கருத்திருக்கின்றன. எங்களை ஆளும் அந்த ஈஸ்வரியின் சிற்றிடை போல மின்னல் வெட்டுகிறது. எங்கள் தலைவியான அவளது திருவடியில் அணைந்துள்ள பொற்சிலம்புகள் எழுப்பும் ஒளியைப் போல இடி முழங்குகிறது. அவளது புருவம் போல வானவில் முளைக்கிறது. நம்மை ஆட்கொண்டவளும் நம்முடைய இறைவனாகிய சிவபெருமானை விட்டு எப்பொழுதும் பிரியாதவளுமான அந்த தேவி தன் கணவரை வணங்கும் பக்தர்களுக்கு சுரக்கின்ற அருளுகின்ற அருளைப் போல மழையே நீ விடாமல் பொழிவதாக என பொருள் அமைந்துள்ளது. இந்த பாடலில் மணிவாசக பெருமான் விளக்கமாக ஆன்மீகமும் அறிவியலும் ஒன்றுக்கொன்று இணைந்து இருக்கிறது என்பதை விளக்கமாக சொல்லி இருக்கிறார். நீரே ஆவியாகி மேலே சென்று மேகமாக மாறி மேகமாகி குளிர்ந்து மழையாகின்றது, மழை பொழிகிறது என்பதை மணிவாசக பெருமான் 1200 ஆண்டுகளுக்கு முன்பாக அறிவியல் கருத்தை ஒத்து சொல்லி இருக்கின்ற பாடல் இந்த பாடல். இப்படி இந்த பாடலில் மணிவாசக பெருமான் இயற்கை சக்தியை தெய்வமாக இறையாக சொல்லி வடித்ததன் மூலமாக நாம் அதற்கு இறைக்கு கொடுக்கின்ற மரியாதையை போன்று இயற்கைக்கும் கொடுக்க வேண்டும் என்பதை உறுதிபட சொல்லுகிறார் விளக்கமாக இந்த பாடலில். இந்த பாடலிலே மணிவாசக பெருமான் தத்துவ விளக்கமாக சிவனடியார்களுக்கு உமையாள் பார்வதி எவ்வாறு கருணை காட்டி அருள் புரிவாள் என்பதை மழையின் உமையை கொண்டு விளக்குவதோடு, மழை எப்படி எல்லோருக்கும் பாகுபாடு இன்றி அனைவருக்கும் பொழிகின்றதோ அவ்வாறே இறைவனும் எல்லா உயிர்களுக்கும் அவைகளை உய்விக்கும் பொருட்டு தன் அருட்கருணையை பொழிகின்றான் என்கின்றார். இந்த திருவெம்பாவை பாடல் தெளிவுபடுத்துகின்ற கருத்து, ஏதும் ஒன்று அறிவிலாராயினும் ஓதி ஐந்தெழுத்தும் உணர்வார் கட்டு பேதம் இன்றி அவரவர் உள்ளத்தே மாதும் தாமும் மகிழ்வார் மார்பேரரே என 5ஆம் திருமுறையிலே நாவுக்கரச பெருமான் தெளிவுபடுத்துகின்ற கருத்தினை உணர்த்துவதாக உள்ளது. திருச்சிற்றம்பலம். சாய் டிவி நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலை பிரஸ் பண்ணுங்க.